Hello all, வணக்கம். தமிழ் இங்கிலீஷ் சீரீஸோட அடுத்த வீடியோ. ஸோ இது வந்து பார்ட் 17. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 16ஓட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் 16 பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் நம்ம பேசிக் கமாண்டிங் சென்டென்சஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த கமாண்டோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் ஒரு சில பேசிக் கமாண்டிங் சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்டாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்டிங் சென்டென்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கமாண்டிங் சென்டென்சஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது, நார்மல் சென்டென்சஸாக கூட இருக்கலாம். லெட்ஸ் சே இதை எடு, இது எடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது எடுனா டேக், இதைனா திஸ், டேக் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ போன வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருப்பேன், தமிழ் சென்டென்சஸில் கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் நம்ம இங்கிலீஷில் ஃபஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அப்படி தான் இருக்கும். 100% அப்படி தான் இருக்குமா அப்படின்றது கேட்டால் அது வந்து சென்டென்ஸை பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய சென்டென்ஸ் கோத்ரூ பண்ண உங்களுக்கே அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை எடு அப்படின்றத நம்ம டேக் திஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் அதை எடு அப்படின்னா டேக் தட். ஸோ இந்த இதை அதை அப்படின்றதுலாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டேக் திஸ், டேக் தட், தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை காமிச்சு அதை எடு அப்படின்னு சொன்னால் டேக் தட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கதவை மூடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மூடு அப்படின்னா க்ளோஸ், எதை, கதவை, கதவைனா தி டோர். க்ளோஸ் டோர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா இங்கே நம்ம எந்த டோரை க்ளோஸ் பண்ண சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் டோர் ஸ்பீக்கருக்கும் தெரியும், லிசனருக்கும் தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் டோர் அப்படிங்கிறதுனால இந்த தி டோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒரு டோரை மூட சொல்கிறோம் அப்படின்னா க்ளோஸ் அ டோர், எந்த டோர் வேணால் மூடிக்கலாம். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் டோரை தான் மூட சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸ் தி டோர். நெக்ஸ்ட் ஜன்னலை திற. ஸோ நம்ம எப்படி அங்கே மூடுனா க்ளோஸ்ன்னு பார்த்தோமோ, திற அப்படின்னா ஓப்பன், எதை, ஜன்னலை, ஓப்பன் தி விண்டோ. ஜன்னல்னா விண்டோ, ஸோ ஓப்பன் தி விண்டோ. ஸோ இதில் இது அப்படின்னா திஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை அப்படின்னா தட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மூடுனா க்ளோஸ், திறனா ஓப்பன். அடுத்தது இப்போ எழுத போகிற 2 சென்டென்ஸ் வந்து எப்படின்னா, இது நம்ம யூஸ்வலாக பேசல அப்படின்னாலும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விளக்கை இயக்கு, இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பட் இதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது இதுதானா அப்படின்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். இன்னொன்று விளக்கை. ஸோ இந்த 2 இதை என்ன பண்ணோம், இயக்குனா என்ன, அணைனா என்ன. ஸோ இயக்குனா டேர்ன் ஆன், அணைனா டேர்ன் ஆஃப். ஸோ எதை அணைக்கணும், எதை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே விளக்குன்னு தான் எழுதியிருக்கோம். ஸோ டேர்ன் ஆன் தி லைட்ஸ் ஆர் டேர்ன் ஆன் தி லைட், டேர்ன் ஆஃப் தி லைட். ஸோ இது நம்ம பேசிக்காக லைட் போடு, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம டேர்ன் ஆன் தி லைட் அண்ட் டேர்ன் ஆஃப் தி லைட் அப்படின்னு சொல்லணும். லைட் போடு அப்படின்றதுக்கு டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்லணும், லைட் ஆஃப் பண்ணுன்னா டேர்ன் ஆஃப். ஸோ டேர்னிங் ஆன் அண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் இது நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்விட்ச் ஆன் தி லைட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த மின் விசிறியை இயக்கு அப்படின்றதையுமே, மின் விசிறி அப்படின்னா ஃபேன், ஸோ ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன், ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இயக்கு, அணை அப்படின்றது பேசிக்காக காமனாக எல்லாத்துக்கும் வரும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறும். ஸோ எதை நீங்கள் ஆன் பண்ண சொல்கிறீங்க, எதை ஆஃப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல லைட்டாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம இந்த லைட் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதை அப்படின்னா நம்ம தட் அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த கொண்டு வா அப்படின்றத பிரிங், எதை கொண்டு வரணும், பிரிங் தட். சப்போஸ் இந்த இடத்துல அதை அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த புக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரிங் தட் புக் அப்படின்னு சொல்லணும். புத்தகத்தை கொண்டு வா அப்படின்னா
bring that book அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை அப்படின்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்கன்னா வெறும்னே bring thatன்னு சொல்லலாம். என்ன கொண்டு வர சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம இந்த வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். bring the book, bring that book. ஸோ என்ன ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அறையை சுத்தம் செய். சுத்தம் செய்யனா என்ன? ஃபஸ்ட்டு சுத்தம் செய்கிறதுனா க்ளீன் பண்ணுறது. எதை? ரூம். அறைனா ரூம். க்ளீன் தி ரூம் அப்படின்னு சொல்கிறது தான் அறையை சுத்தம் செய் அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். அடுத்தது, அதை தொடாதே. அதை தொடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஸோ டோன்ட் டச் அப்படின்றது தான் தொடாத. எதை? அதை. ஸோ டோன்ட் டச் தட் அப்படின்னு சொல்லணும். ஸோ தொடாத அப்படின்னு சொன்னால் டோன்ட் டச். எது தொடக்கூடாது? அது தொடக்கூடாது. ஸோ டோன்ட் டச் தட். நெக்ஸ்ட், இப்போ இந்த கொஷின் வந்து உங்களுக்காக. கைகளை கழுவு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ நமக்கு இந்த கழுவு அப்படின்னா என்னன்னு இங்கிலீஷில் தெரியணும். எதை கழுவணும்? கைகளை கழுவணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கமாண்டிங் சென்டென்சஸோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போது நம்ம இதில் பார்த்த எல்லா சென்டென்சஸுமே. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பார்ட்ஸ் 18 கமாண்டிங் சென்டென்சஸோட பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.